சில வெப்சீரிஸ் வந்து நம்ம வந்து இன்னும் 2 எபிசோடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இன்னும் 2 எபிசோடு இருக்குமே நினைக்கும் போது அதை கட் பண்ணுறது தான் ஒரு நல்ல வெப்சீரிஸ்க்கு அழகு. ஆனால் நிறைய வெப்சீரிஸ் என்ன பண்ணுறானுங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு 3 எபிசோடு 4 எபிசோடு முடிகிற ஒரு மினி சீரிஸை இழுத்து 10 எபிசோடு 5 எபிசோடு எடுத்து போகிறானுங்க. அதனால தான் வெப்சீரிஸ் பார்க்கறதுக்கு எரிச்சமயிராக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு வெப்சீரிஸ் வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு வெப்சீரிஸ் வந்திருக்கு, கேரளா கிரைம் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ். இது ஏற்கனவே சீசன் 1 வந்திருக்கு. அது வந்து லால் அண்டு அஜு வர்கீஸ் 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. ஒரு லோக்கல்ல வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கருடைய ஒரு இறப்புல இருந்து அந்த கதை வந்து ஃபாலோ ஆகும். இந்த செகண்ட் சீசன் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் எடுத்தாங்கன்னா செகண்ட் சீசன் வந்து ஓரளவு சொதப்பலா இருக்கும். இது என்னடா இவனை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சில நேரத்தில் சில வெப்சீரிஸ் இருக்கும். ஆனால் இந்த வெப்சீரிஸ் வந்து நிச்சயமாக கொண்டாட வேண்டிய ஒரு வெப்சீரிஸ். காரணம் என்னன்னா, ஒரு வெப்சீரிஸ் மூலமா நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கணும், நிறைய தகவல்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு எழுத்து இருக்கணும். அந்த மாதிரியான எழுத்து திரைக்கதை இந்த கேரளா கிரைம் ஃபைல்ஸ் செகண்ட் சீசன்ல இருக்கு. மிக முக்கியமாக நாம் வந்து ஒரு கிரைம் சீன் நடந்தாலும் உடனே ஒரு மோப்ப நாய் வந்துடும். ஆனால் அந்த மோப்ப நாய்க்கு பின்னாடி ஒரு டிபார்ட்மெண்ட் இயங்குறது. அதில் வந்து ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அந்த உழைச்ச நாய்கள் வந்து அவங்க எப்படி வந்து அதை வந்து அடாப்ஷன் கொடுக்குறாங்க, அந்த நாய்க்கான பின்னணிகள்லாம் என்ன, இதெல்லாம் அவனுக்காவது தெரியுமா நம்ம ஊரில்? கிடையவே கிடையாது. இந்த விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒரு கதையாக்கி அதுக்கு திரைக்கதை எழுதி அதை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க.